பாரதிய ஜனதா கட்சியினுடைய 2 தொண்டர்களும் கூட தனிப்பட்ட வகையில் உச்சநீதிமன்றத்திற்கு போயிருந்தாங்க. அக்கா உமா ஆனந்தன் அவர்கள் தனிப்பட்ட முறையில் உச்சநீதிமன்றத்துக்கு போயிருந்தாங்க. வழக்கறிஞர் அவர்களும் தனிப்பட்ட முறையில் GS மணி அவர்கள் உச்சநீதிமன்றத்திற்கு போயிருந்தாங்க. அதனால் எல்லா பேட்ச் ஆஃப் பெட்டிஷன்ஸையும் ஒன்றாக எடுத்து இன்று மாண்புமிகு உச்சநீதிமன்றம் இது CBI வழக்குக்கு மாற்றப்பட வேண்டும் என்கின்ற வாதத்தை ஏற்றுக்கொண்டு தீர்ப்பு சொல்லியிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் இந்த CBI வழக்கையும் கூட மானிட்டர் செய்வதற்கு ஒரு ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இருப்பார்கள் என்கின்ற கருத்தையும், அவர்களோடு தமிழகத்தை சார்ந்த 2 IPS அதிகாரிகள், ஆனால் தமிழகத்தில் பிறந்திருக்க கூடாது, மற்ற மாநிலத்தில் பிறந்து தமிழகத்தில் IPS அதிகாரியாக நம்ம கேடரில் பணி செய்யக்கூடிய 2 IPS அதிகாரிகளும் உடனிருக்க வேண்டும் என்கின்ற வாதத்தை வைத்திருக்கின்றார்கள். அதையும் வரவேற்கின்றோம். ஆனால் நிச்சயமாக இதில் யார் உள்ளிருந்திருக்கிறாங்க, யார் தவறு செய்திருக்கின்றாங்க, சம்பந்தப்பட்ட அதிகாரியாக இருந்தால் நடவடிக்கை எடுக்கணும். சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சி யார் சார்ந்தவர்களாக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கணும். அதில் ஆளும் கட்சி எதிர்கட்சி என்பது முக்கியம் இல்லை. அதனால் நிச்சயமாக நீதி வெல்லும் என்கின்ற நம்பிக்கை இருக்கு.